காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. ராங் டைம்ல வந்துட்டமா? ஓய் என்ன புறா இந்த பக்கம் எல்லாம் வந்திருக்கு? வழி மறந்து பறந்து வந்துதா இல்ல பாத்துட்டு போலான்னு வந்துதா? ஆமா சார், பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். பாத்துட்டீங்களா? இல்ல இன்னும் பாக்கல, அதான் பாத்துட்டு நிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்தா பத்துமா? சார் நான் பார்க்க வந்தது தாத்தாவ. இந்த நைட் டைம்லயா? எந்த டைமா இருந்தா என்ன? அப்போ நீ என்ன பார்க்க வரல? வரலாம். கல்யாணம் ஆன ஆம்பளைய பாக்குறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஓய் என்ன? உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? சீக்ரெட்டா? என்ன? தெளிவா? தெளிவானா? தெளிவானா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாவா அப்படின்னு அர்த்தம். அப்படி க்ளோஸா வந்ததா உங்க சீக்ரெட் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா தேவையே இல்ல. சரி ஓகே, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் கிளம்புறீங்களா? நான் தாத்தாவை பாக்குறதுக்காக வந்தேன். சீக்ரெட்னு சொன்னதுக்கு பிறகு கூட தள்ளி வர மாட்டேங்கிறான். அதானே, நம்ம ஆளுக்கு தான் அடுத்த ஆளுங்க கதையெல்லாம் தேவையே இல்லையே. என்ன? என்ன விஷயம்னா, என்ன? நான் சொல்ல போறது உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். நீங்க சொல்லுங்க, அது ஹாப்பியா சேடான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சார் சொல்ல மறந்துட்டேன், கல்யாண ஆல்பத்துல நீங்க சூப்பரா இருக்கீங்க. எந்த கல்யாண ஆல்பத்துல? அதான் சார், இசைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆச்சே அந்த ஆல்பத்துல. அது சும்மா தாலி கட்டுற மாதிரி கொண்டு போயிட்டு தாலியெல்லாம் கட்டல, நீ பயப்படாத. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போறீங்களா? நீ கொஞ்சம் தள்ளி வரியா? இந்த டைம்ல கூட என்ன இம்சை தான் பண்ணணுமா? தாத்தா கிட்ட இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஈவினிங்ல நியூஸ் பேப்பரை ஒரு 6 மணிக்கு போலயே ஸ்னோ வந்து எடுத்துட்டு போயிட்டாலே, எங்க அப்பா கேட்டாங்க அப்படின்னு. அப்படியா? ஆனா வீட்டுல இல்லையே. ஏஞ்சலும் நியூஸ் பேப்பர் கேப்ல மச்சான் என்ன பாத்துட்டு போலான்னு தானே வந்தேன். யாருக்கு யார் மச்சான்? உனக்கு நான். கன்றாவியா இருக்கு. அப்ப மாமான்னு கூப்பிட்டு. இந்த வீட்டுல உங்களை கண்டுக்கவே மாட்டாங்களா? இப்ப வரப்போற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் வளைஞ்சிட்டே இருக்கீங்களே, வெக்கமா இல்ல? வரப்போற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இல்ல செல்லம், எனக்கு ஒய்ஃபா வரப்போற பொண்ணு கிட்ட மட்டும்தான் வளைஞ்சிட்டு இருக்கேன். இதுல ஒன்னும் தப்பு இல்லையே. தப்பு இல்லதான், ஆனா கல்யாணம் ஆனதுக்கு பிறகு வளைஞ்சிட்டு இருக்கீங்களே, அதான் அசிங்கமா இருக்கு. நியூஸ் பேப்பரை வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஆமா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. நான் எதுக்கு இருந்துட்டு போனோம்? வழி விடுங்க. சரி, அதான் அங்கேருந்து இங்க வரைக்கும் என்ன பாக்குறதுக்காக வந்துட்டேலாம். அப்படியே ஒண்ணு குடுத்துட்டு போனா குறைஞ்சா போயிருவேன். என்ன சார்? நீ குடுக்கறத வாங்குறதுக்கு என் கண்ணு ரெடியா தான் இருக்கு. ஓய் என்ன பாத்துட்டே நிக்கிறேன்? நீ குடுக்கறத வாங்குறதுக்கு என் கண்ண ரெடியா தான் இருக்கு. நீங்க கேக்குறத தரதுக்கு என் கைய ரெடியா தான் இருக்கு. என்ன ஜில்லு, நீ கையால கொடுத்தா என்ன, உதட்டால கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அது எப்படி ஒருத்தன் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இவ்ளோ க்ளோஸா வந்து பேச முடியும்? அதுவா அவன் ஒய்ஃப் வீட்ல இருந்துட்டு மத்தவங்களுக்கு பயப்பட வேண்டாம், ஒய்ஃப்க்கு பயப்பட்டு தானே ஆகணும். ஹலோ, என்ன? ஒன்னும் இல்ல. வித்யாவை ஆதியம் பேசிக்கிட்டத பார்த்தா கார்ல வரும்போது ஹர்ட் பண்ற மாதிரி வித்யா பேசியிருக்கா. அதனால அந்த சோகம் இன்னும் ஒட்டிக்கிட்டே இருக்கு போல. வித்யாக்கு வேணா நீ இப்படி இருக்கிறது புரியாம இருக்கலாம். ஆனா நீ வித்யாவை அவாய்ட் பண்றது உன்னால அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாது சார். என்னை விட யாராலையும் உன்னை புரிஞ்சுக்கவும் முடியாது, தெரிஞ்சுக்கவும் முடியாது. உங்களுக்கு என்னோட ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியும். உன்னோட ஒரு பக்கம் மட்டும் இல்லடி, இன்னொரு பக்கமும் நான் தான் இருக்கேன். நீ யார பாக்கணும், தேங்க்ஸ் சொல்லணும்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கியோ அவனே நான் தான். சரி சார், நான் வரேன். எங்க? என் இதயத்துக்குள்ள தானே. ஹலோ ஹலோ, ஒரு இதயத்துல ஒரு ஆளை வச்சா போதும். ஹார்ட் ஃபுல்லா நீ தான் இருக்க, அப்படியே நிரம்பி வழியிறேன். அப்படியே வெடிச்சு போய் சேர்ந்துராம. மைண்ட் வாய்ஸ் தான் பேசினா எனக்கு கேக்குது, வெடிக்கலாம் வெடிக்காது. ஏன் சொல்லு பாப்போம். மரண முக்க போடுறானே. ஏன்னா ஹார்ட் ஃபுல்லா நீ தான் இருக்க. சரி சார், நான் கிளம்புறேன். நான் கொண்டு விடுறேன். நானே அமெரிக்க பிரசிடென்டே பார்க்க போறேன், என்ன கொண்டு விடுறதுக்கு. இன்னைக்கு நான் ஏதோ ஒரு மைண்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதா போச்சு. இப்ப எல்லாம் எப்பவுமே உன் மனசுல நான் இருக்கேன். இன்னொருத்தவங்களோட ஹஸ்பண்ட ஏன் மனசுக்குள்ள வைக்கிறதுக்கு நான் உனக்கு கேடு கட்ட பொண்ணு இல்ல. அடையாளமே இல்லாம உன் மனசுக்குள்ள ஒரு ஆளை வச்சிருக்க, அது நான் தான். பைத்தியக்காரன் மொக்க போட்டே சாவடிச்சிட்டு இருக்கானே. சரி சார், ஒரு ஓரமா இருந்துட்டு போங்க, நான் வரேன்.
வயசுல இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டீங்களே. யார் வாழ்ற வயசுல போய் சேர்ந்துட்டா? ஐயோ, செல்வா எப்படி வாழ்ற வயசுல போய் சேர்ந்துட்டீங்களே நல்லது. அது உங்களுக்கு தான் என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கலாம். உட்காருங்க உட்காருங்க. செல்வம் என்னாச்சு? இன்னைக்கு என்ன ஆகணும்? சாகர வயசாப்பா. இப்படி அநியாயமா கடவுள் சீக்கிரமா டிக்கெட் கொடுத்துட்டாரே. இனி இந்த கூட்டத்துக்கிட்ட தனியா விட்டுட்டு போயிட்டே. கூட்டத்துக்கிட்டயா? ஏ செல்லம், உன் கண்ணை பார்க்கும்போது மீன மாதிரியே இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பியலே ராசா. ஏ செல்ல ராசா, இருக்கிறதே 2 புள்ளி. அந்த கண்ணுல 2 புள்ளியை தவிர வேற எதுவுமே தெரியல. இந்த கண்ணை பார்த்தா மீன் மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. யோ என்ன? பாரு. இந்த செல்வ பார்த்து கூட தாத்தா உன் கண்ணு மீன் மாதிரி இருக்குன்னு வர்ணிச்சிருக்காரு. ஆனா என் கண்ணு இவ்வளவு அழகா இருந்ததுக்கு பிறகு கூட ஒரு நாள் என் கண்ணுக்கு 40 ரூபாய் ஐலைனர் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? எல்லாம் என் நேரம். ஷப்பா. இப்ப செல்வ அழுதா சிரிக்குதா? நான் அழும்போது கூட அழாத, நீ அழியது பிடிக்காதுன்னு சொல்லுவீங்களே. அப்படியே நான் அழுதுட்டாலும் மூக்கு செவக்குது கண்ணு செவக்குதுன்னு சொல்லியே என்ன ரசிப்பீங்களே. ஆக அழும்போது கூட தாத்தா செல்வ ரசிச்சிருக்கு. நம்மெல்லாம் அழுதா நாமளே நம்மள சமாதானம் செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். பாட்டி, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? இது அழுதா சிரிக்குதா இல்ல காமெடி பண்ணுதா? என்னாச்சு செல்லம், இப்படி தாத்தா போட்டோவை எடுத்து வச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கீங்க? ஆனா கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. என் புருஷன் போன சோகத்தை தாங்க முடியாம அழுது என் கண்ணீர் எல்லாம் வத்தி போச்சு. எனக்கு புருஷன் போன சோகத்தை தாங்க முடியாமலாம். ஏன் செல்லம், தாத்தா இறந்த நேரம் கூட நீங்க இப்படி அழலாம்? கேட்டியலா? நீங்க போய் சேரும்போது நான் அழலையா? உங்க கூடயே வந்துறியேன்னு எப்படி எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணனே. போய் என்ன உருட்டுது. அடக்கம் பண்ணிட்டு வந்தது வயிறு பசிக்குது, கஞ்சி வச்சுட்டான்னு கேட்டு பிரியாத்த உடனே கஞ்சி எல்லாம் கொண்டு கொடுத்தாங்களே. எதுக்கு செல்லம் அழுதுட்டே இருக்கீங்க? இசை என்னடானா சிரிச்சுட்டே இருக்கா? ராசா, என் செல்ல ராசா, உன் மேல ஒரு கண்ணு, நீதானே என் முறை பொண்ணுன்னு சுத்தி வந்தியலே. இசை, இது இப்ப உள்ள பாட்டு தானே. இது எப்படி தாத்தா அந்த காலத்துல செல்லுக்கு பாடி இருக்கோம்? அது இப்ப என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் புலம்புதுன்னு நினைக்கிறேன். இப்பதான் டிவில இந்த பாட்டு ஓடிச்சு, அதை வச்சு அடிச்சு விடுது. ஆர்த்தி, சும்மா இருங்க. செல்லுதான் அடிச்சு விடுதுன்னு சொல்லுதுலாம். வா நம்ம ரூமுக்கு போலாம். எதுக்கு? தூங்குறதுக்குடி. வருஷம் ஃபுல்லா தூங்குறது பார்த்தாதான். இருங்க, இந்த என்டர்டெயின்மெண்ட் காண்டி நான் எவ்வளவு பாடுபட்டிருக்கேன். செல்லம் நல்லா தானே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. செல்லும் நல்லாதான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இத பாத்துட்டு ஒன்னொன்னா என்கிட்ட எல்லாம் கேள்வி கேப்பேன். எனக்கு ஐலைனர் வாங்கி கொடுத்தீங்களா, என்ன பார்த்து ஒரு நாள் பாட்டு பாடினீங்களான்னு கேப்பேன். எனக்கு தேவையா? ஆகாஷத்தானுக்கு அவர் பிரச்சனை. ராசா, என் செல்ல ராசா, பிராணநாதா, என்னை எப்படி தனியே ஒத்தையில விட்டுட்டு போயிட்டியே. இனியா, உன் போன்ல செல்லு சிரிக்கிறத போட்டோ எடு. சும்மா இருடி. கேட்டியலா? உமக்கு கேக்குதா? நான் சிரிக்கதா வீடியோ எடுக்கணுமா? நாம நினைச்சு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கேன். ஆளே இல்லாத தியேட்டர்ல ஒரு வாரமா சீட்டு பிடிச்சி 3 மணி நேரம் என்ன அழகு பாத்தியலே பிராணநாதா. எது 3 மணி நேரமாவா? ஆரம்பி. ஏ செல்லும், என் புருஷன் 3 நிமிஷம் கூட என்ன அழகு பார்த்தது இல்ல. அந்த காலத்திலே செல்லு வாழ்ந்திருக்கு. செல்ல ராசா, எப்படி உன் மேல என்ன ஒத்தையில விட்டு போக முடிஞ்சது? கைய பிடிச்சு கூட்டு போலான்னு தான் பாத்துருப்பாரு செல்லு. நீதான் கைய தட்டி விட்டுருப்ப. யாட்டி, நான் குமரி அழுதுகிட்டு இருக்கேன். என்ன பாக்குறதுக்கு உனக்கு சந்தோஷமாட்டா இருக்கு? செல்லும், ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இசை, சும்மா இரு. அழுது தொண்டை தண்ணி எல்லாம் வத்தியாச்சு. கண்ணுல கண்ணீர் எல்லாம் காலி ஆயிட்டு. ஏதோ குளத்துல தண்ணி வத்தி போன மாதிரி உன் கண்ணுல இருந்து கண்ணீரை வத்தி போயிட்டு போலாம். வாழ வேண்டிய வயசு. என் பிராணநாதனா இப்படி சீக்கிரமா அந்த கடவுள் எனக்கு டேண்டி எடுத்துருவாருன்னு நான் குடிச்ச வெள்ளத்துல கூட நினைச்சு பாக்கல மக்கா. டைரக்ட் டெலிவரி எல்லாம் நல்லா இருக்கு செல்லும். என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க போயிட்டாலா உங்களை நெஞ்சில வச்சுக்கிட்டு நினைப்புல வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் கூட என் சாம்காக இவ்ளோ கவிதை எழுதுனது கிடையாது. மாசத்துக்கு ஒரு தடவையாவது கன்னியாகுமரி கடலை கூட்டிட்டு போய் திருவள்ளுவர் சிலையை காட்டி தந்தியலே. சங்கில எல்லாம் பியார் எழுதி கிப்ட் தந்தியலே. இப்படா ஐயோ தாத்தா, அது கிஃப்ட் இல்ல, கிஃப்ட். இவ எதுக்கு இப்ப புலம்பிட்டு இருக்கா? இனிமே அந்த கடலுக்கு என்ன யாரு கூட்டிட்டு போவா? திருவள்ளுவரை யாரு காட்டி தருவா? செல்லும், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க, நான் காட்டி தரேன். நீ பெத்த உன் பிள்ளையே எனக்கிட்ட விட்டுட்டு தான் உன் புருஷனை கூட்டிட்டு கடலுக்கு போவேன். இதுல நீ திருவள்ளுவரை காட்டி தர போறியா? செல்லும், கடலுக்கு போனாதான் திருவள்ளுவரை பார்க்க முடியும் இல்ல, இன்டர்நெட்லயே இருக்காரு. நீ பார்க்கணும்னா சொல்லு, நான் போன்ல திருவள்ளுவர் போட்டோ எடுத்து காமிக்கிறேன். நிலாக்ஷாக்க புக்ல கூட திருவள்ளுவர் போட்டோ இருக்கு. அப்புறம் என்ன செல்லும், வாங்கி பாத்துடுறியா? என் புருஷன் கடலுக்குள்ள இருக்க திருவள்ளுவரை காட்டி தந்தாரு ஊட்டி, கடலுக்குள்ள.
நெயில் பாலிஷ். ஓ, எத்தனை கலர்ல எத்தனை டிசைன்ல கலர் கலரா நகை பாலிஷ் வாங்கி தந்து காலுக்கு கைக்கு அடிச்சு அடிச்சு அழகு பாப்பியலே. தொடங்கு. அம்மாடி என்னாச்சு? கண்ணுல ஏதாவது தூசு விழுந்துட்டான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, என் நிலைமைய நினைச்சு அழுதேன். அப்போ நிலைமைக்கு என்னமா ஆச்சு? ஒண்ணும் இல்ல தாத்தா, அந்த சோகத்தை கேட்டு நீங்களும் சோகமாயிடக்கூடாது. அம்மாடி என்னன்னு சொல்லுமா? செல்லுக்கு தாத்தா கலர் கலரா நெயில் பாலிஷ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கு. ஆனா என் புருஷன் என்ன அழகு பார்த்து ரசிக்கிறதுக்கு ஒரு நெயில் பாலிஷ் கூட வாங்கி தந்தது இல்ல தாத்தா. இங்க என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு? உங்களுக்கு தெரியுமா, 2 மாசத்துக்கு முன்ன எங்க அம்மா என்ன பார்க்க வரும்போது 2 கலர்ல நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்தாங்க. அத கூட உங்க பேர என்ன தெரியுமா செஞ்சு விட்டாரு? என் கைக்கு காலுக்கு பச்சை கலர் நெயில் பாலிஷ் அடிச்சிட்டு நடக்கும்போது அம்புட்டு அழகா இருக்கான். எங்க அம்மா எனக்கு பிடிச்ச கலரா பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க. அதே உங்க பேரை பச்சை கலர் எல்லாம் எனக்கு பிடிக்காது, நீ கருப்பு கலர் நெயில் பாலிஷ் போடு, அதுதான் உனக்கு நல்லா இருக்கும், இந்த பச்சை கலரை தூக்கி போடுன்னு உடைச்சே போட்டாரு தாத்தா. ஆனா செல்லுக்கு கலர் கலரா டிசைன் டிசைனா தாத்தா நெயில் பாலிஷ் வாங்கி கொடுத்து அழகு பார்த்திருக்கு. என்ன தாத்தா ஃபீல் பண்றீங்களா? ஆமாமா ஃபீல் பண்றேன். என் பேரன் வாழ்க்கைய நினைச்சு ஃபீல் பண்றேன். அழுதாலாம் இங்க ஒண்ணும் நடக்க போறது இல்ல, இருந்தாலும் அழுதுக்கோ. அதான் வாங்கி கொடுத்தியலே, நானும் என் காலுக்கு கைக்கம் போட்டுக்கிட்டேன்னு சொன்னா கேப்பியலா? என் காலை உங்க மடியில தூக்கி வச்சு ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு ஒரு நகை பாலிஷ் போட்டு விட்டு அழகில்லா பாப்பியா அழகு. என் செல்ல ராசா ராசா, இப்படி வாழ வேண்டிய வயசுல அல்ப ஆயுசுல போய் சேர்ந்துட்டியலே. வாழ வேண்டிய வயசுல போய் சேர்ந்தானா? உமக்கு முன்னையே இந்த உலகத்துல பிறந்தவியெல்லாம் என்னமா நடமாடிட்டு இருக்காவ, அது எல்லாருக்கும் பிறகு வந்த உமல கடவுள் இப்படி வாழ வேண்டிய வயசுல எடுத்து விட்டாரே. தாத்தா, இந்த இன்டைரக்ட் அட்டாக் உங்களுக்கு தான். சின்ன தாத்தாக்கு முன்னமே வந்த நீங்க இன்னமா நடமாடிட்டு இருக்கீங்களா? ஏய் மெண்டல். அட போயா, செல்லம் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கு, டிசைனுக்கு டிசைனா நெயில் பாலிஷ் வாங்கி கொடுத்திருக்காரு. செல்லம், தாத்தா வாங்கி கொடுத்த நெயில் பாலிஷ்ல பச்சை கலர் இருந்துதா? பச்சை மட்டுமா, வகை வகையா கலர் கலரா டிசைன் டிசைனா எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. ஒரு குப்பில பச்சை கலர் நகை பாலிஷ், ஒரு குப்பில சிவப்பு கலர் நகை பாலிஷ், ஒரு குப்பில மஞ்சள் கலர், பத்தாததுக்கு மினுக்கு போட்ட நகை பாலிஷ் எல்லாம் வாங்கி தந்த அழகு பாப்பாரே. மினுக்கா? ஐயோ தாத்தா, உங்களுக்கு ஜிகினா நெயில் பாலிஷ் எல்லாம் வாங்கி தந்திருக்காங்களா? எனக்கு ஒரு மினி அட்டாக்கே வந்துட்டு போகுதுங்க. எனக்கெல்லாம் என் புருஷன் வாட்டர் கலர்ல இருக்க ஒரு நெயில் பாலிஷ் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. கடவுளே, என் புருஷன் என்ன கண்ணுக்குள்ள கண்ணா பாப்பாரு? ஐயோ செல்லாது, கண்ணுக்குள்ள கண்ணு இல்ல, கண்ணுக்கு கண்ணாக. படி படி பைத்தியக்காரி, எத்தனை கலர்ல நகை பாலிஷ் தெரியுமா? ஸ்டார் மினுக்கு போட்ட நகை பாலிஷ், ஒரு விரலுக்கு ஒரு ஸ்டார வச்சு எம்புட்டு அழகு போல நகை பாலிஷ் போட்டு விடுவாரு தெரியுமா? அத பாக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாது. செல்லு, உங்க இடத்துல நான் இருந்திருக்கலாம், என் புருஷன் அதுக்கு ஒன்னே பார்க்கணுமே. என்னைய தவிர ஒரு ஆள் அவர் நிமிர்ந்து பார்க்க மாட்டாரு. ஆமா நிமிர்ந்து பார்க்க மாட்டான். போன வாரத்துல கூட நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்காம மண்டை போட்டுதே, அது பின்னாடி உன் புருஷன் 2 வருஷம் சுத்தி இருக்கான். எது? இப்ப செத்து போன அந்த கிழவிக்கு பின்னாடியா? ஆமா, நீ மட்டும் பியூட்டி பத்தியா? அந்த காலத்துல உன் புருஷன் 2க்கு 3 பிள்ளைகளுக்கு பின்னாடி சுத்தினான். அதுக்கு பிறகுதான் போனா போதுன்னு ஒன்னைய கல்யாணம் பண்ணி வச்சோம். பில்டப் பண்றணும், ஃபீல் ஆவறணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. என்னது? எனக்கு முன்ன 2-3 பிள்ளைகளை பார்த்தாரா? ராசா, செல்ல ராசா, நீரு போய் சேர்ந்துட்டீரு, சாட்சி சொல்லதுக்கு ஆளா வரப்போகுதுன்னு உமக்கு கூட பிறந்ததே உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லுதே. இத நான் எந்த கோர்ட் வாசல்ல போய் சொல்லுவேன்? அதான் அவன் தான் போய் சேர்ந்துட்டானே, இனிமே அவனுக்காண்டி பேசுறதுக்கு யார் வர போறான்னு இல்லாத பொல்லாத பொய்யெல்லாம் என் புருஷன் மேல அடிச்சு விடியாவளே. சாட்சி சொல்லதுக்கு கூட யாரும் வர மாட்டாவளா? அதான் உயிரோட வந்து உண்மையை சொல்லவா போறியா? கூட பிறந்தவியலுக்கு ஆபத்து. இவ தண்ணி அடிச்சிட்டு புலம்புறாளா இல்ல ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாளா? ஹலோ, என்னடி வாய்ஸ் இது? கொஞ்சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கேன். எது? நீங்க சொல்லுங்க, கேக்குது. லூசு, பேக்ரவுண்ட் சத்தம் மட்டும் பயங்கரமா கேக்குது, நீ பேசுறது ஒழுங்கா கேட்கவே இல்ல. நான் எங்க வீட்ல இருந்து பேசுறேன், அதான் உங்களுக்கு ஒழுங்கா கேட்கல. நான் மட்டும் என்ன காட்டுல உட்கார்ந்தா பேசிட்டு இருக்கேன். நான் அப்புறமா கால் பண்றேன். ஏன் இப்போ? என்ன, நான் வீட்ல இருக்கேன். நானும் தாண்டி வீட்ல இருக்கேன், நான் நல்லா தானே பேசுறேன். ஆமா, உங்க வீட்ல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்களா? சிரிப்பு சத்தமா கேக்குது. ஐயோ சார், அது சிரிப்பு சத்தம் கிடையாது, எங்க செல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன். அழுதுட்டு இருக்கான்? ஏன்? யானு தெரியல, தண்ணி ஏதாவது குடிச்சிருப்பாங்களோ என்னமோ. தண்ணி குடிச்சா எதுக்குடி அழ போறாங்க? தாகத்துக்கு தானே குடிப்பாங்க.
சார், அந்த தண்ணி கிடையாது. ஆகாஷ் அட்டா வாங்கி வச்சிருந்த பாட்டில் ஏதாவது எடுத்து குடிச்சிருக்குமோ என்னமோ. ஓ அப்படி. குடிச்சிட்டு ஒரே புலம்பெல்லாம் அழகியந்தான். எதுக்கு? எதுக்குன்னா தாத்தா ஞாபகம் வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். எங்க தாத்தா அந்த காலத்திலேயே செல்லுக்கிட்ட உன் கண்ணு மீன மாதிரி இருக்கு. மீன மாதிரியா? ஆமா, அப்படியெல்லாம் செல்ல கொஞ்சம் வாங்கலாம். ஆளே இல்லாத தியேட்டர்ல ஒரு ஓரமா கூட்டு போய். எது? அதான் சார், ஆளே இல்லாத தியேட்டர்ல ஒரு ஓரமா கூட்டு போய் கூட்டு போய் 3 மணி நேரமா எங்க செல்லு அழகு பார்த்துட்டே இருப்பாங்களாம். ஓ, அழகு பாப்பாங்களா? நான் கூட எங்கேயோ போயிட்டேன். ஆமா, நீங்க எங்க போனீங்க? நான் கூட அததான் யோசிச்சேன் வித்யா. ஆளே இல்லாத தியேட்டர்லாம் ஒரு ஓரமா உங்க செல்லுப்பாட்டியை கூட்டு போய் 3 மணி நேரம் அழகு பாப்பாருன்னு தான் நானா நினைச்சேன். அப்புறம் மாசத்துல ஒரு தடவையாவது கன்னியாகுமரி கடலுக்கு கூட்டு போய் திருவள்ளுவர் சிலையெல்லாம் காமிச்சு கொடுப்பாங்களாம். வர டைம்ல சங்கில எல்லாம் பேர் எழுதி கிஃப்ட் கொடுப்பாங்களாம் தாத்தா. அப்புறம் கலர் கலரா நெயில் பாலிஷ் எல்லாம் வாங்கி கொடுத்து கை காலுக்கெல்லாம் தாத்தாவே பாட்டிக்கு போட்டு விடுவாங்களாம். போட்டு விட்டு அழகு பார்த்துட்டே இருப்பாங்களாம். ஓகோ. செல்லு புலம்பிட்டே இருக்கு. பாவம், செல்லுக்கு தாத்தாவோட ஞாபகம் வந்துட்டு போலாம். ஏதோ சொல்றாங்கன்னு கேக்குதானா? எனக்கு தெளிவா கேட்கலையே. இருங்க ஒரு நிமிஷம், நான் பக்கத்துல போய் சைலண்டா நிக்கிறேன், நீங்க கேளுங்க. லூசு, போனை எடுத்துட்டு போ. போனை எங்கேயோ வச்சுட்டு பேசிட்டு நிக்கிறேன். செத்து போன ஆளுக்கு மேல இப்படி பழியா தூக்கி போடியாவ. கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? செல்லும், நீங்க எந்திரிச்சு உங்க ரூம்ல போய் தூங்குங்க. கண்டியா மக்கா, என் புருஷன் மேல போடிய பழியெல்லாம் கண்டியா? அந்த மனுஷன் மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் கேட்டு நெஞ்சு வெடிச்சே போய் சேர்ந்திருப்பாரு. ஆமா, நெஞ்சு வெடிச்சே போய் சேர்ந்திருப்பான். எல்லா பேர பிள்ளைகளும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது. அவன் போட்டோ எடுத்து வச்சுட்டு இப்படி புலம்பிட்டு இருக்கான். கொஞ்சமாவது வெக்கமா இருக்கான். நீங்க மட்டும் உயிரோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் என்ன ஏசுவாங்களா, திட்டுவாங்களா? ராசா, என் செல்ல ராசா, என்னைய விட்டுட்டு இப்படி போயிட்டே பிராணநாதா. சார் கேக்குதா? ஆமா கேக்குது, நல்லாவும் இருக்கு. ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் அங்கேயே நில்லு. உங்களுக்கு லைவா பார்க்கணும்னா எங்க வீட்டுக்கு வாங்க. லைவாவா? யார் கூட பேசுற? செல்லு வேற பயங்கரமா சத்தம் போட்டுட்டே இருந்தான். படிச்சிட்டு இருந்தேன், பாடமே என் மண்டையில ஏறல. அதான் ப்ராப்ளமா யூடியூப்ல ப்ளே பண்ணி விட்டுட்டு இங்க வந்தேன். ஓ, யூடியூப்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நீ கேட்டுட்டு நிக்கிறியா? அம்மாடி, என்ன தாத்தா? போன்ல இருந்து கேட்டு படிச்சுட்டு நிக்கிறேன். இவ சங்குத்திரத்துல ஏதாவது உனக்கு கேக்குமா, புரியுமா? அதெல்லாம் கேக்குது தாத்தா, புரியுது தாத்தா. இவ ஒருத்தியால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. வித்யா, என்னக்கா? செல்லு சூப்பரா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க. நீ உன் போன் இங்க கொண்டா. கொடுத்துறாதடி, போனை கொடுத்தா மாட்டிடுவேன். போன் எதுக்குக்கா? இந்த சான்ஸ் எல்லாம் இன்னொரு தடவை கிடைக்காது. வீடியோ எடுத்து வச்சிருப்போம். செல்லு அப்பப்ப நம்மள கலாய்க்கலாம். அப்ப இத ப்ளே பண்ணி விட்டு நம்ம அதை கலாய்க்கலாம். ஐய வேண்டாக்கா விடுங்க. என்ன வேண்டாக்கா விடுங்க, போனை கூட நான் எடுக்கிறேன். தாத்தா நிக்கிறாங்கக்கா, வீடியோ எல்லாம் எடுக்கிறத பார்த்தா திட்டுவாங்க. என்ன பெருசா திட்டி கிழிச்சிட போறாரு? தாத்தாக்கே தெரியாம தாத்தாவோட தலைக்கு பின்னாடியே போனை ஒளிச்சு வச்சு வீடியோ எடுக்கிறேன். அதான் மொட்டை மண்டைக்கு மேல கேமரா மட்டும் வர மாதிரி போனை கொஞ்சம் மேல தூக்கி அழகா வீடியோ எடுக்கிறேன் தான். அடியே கொடுத்துறாத, லைன்ல நான் இருக்கேன். என்னமா? ஒன்னால தாத்தா. என்னமோ அவ குடுன்னு சொல்றா, நீ வேண்டாம் வேண்டாங்கிறா. இல்ல தாத்தா, செல்லு பேசுறத வீடியோ எடுக்கிறதுக்கு. என்ன ஆர்த்தி, மூத்த மருமகா நீ பொறுப்பு இல்லாம இப்படி நடந்துக்கலாமா? சாரி தாத்தா. வேணேன்னு சொல்லி கொடுக்கல, தானா வந்தது. இருடி, உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். பாடம் யூடியூப்ல ப்ளே ஆயிட்டு இருக்கு, நான் கேட்டுட்டு நிக்கிறேன். நீ பாடத்தை கேக்குறியா? பக்கத்து வீட்டு வாத்தியாருக்கு பாடம் எடுக்கிறியா? நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். போலாண்டி, தூக்கம் வருது. எவ்வளவு நேரமா உன்னையே பாத்துட்டு நிக்கிறேன். அட போயா, நானே போனை ரூம்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். போன் எடுத்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம போயிட்டேன். குட் ஃபேமிலி. ஏன் அந்த போட்டோ இப்ப அங்க தூக்கி போட்டேன், எந்திரிச்சு ரூமுக்கு போறியா இல்லையா? என் புருஷன் ஞாபகம் எனக்கு வந்து நான் புலம்பேன். உனக்கு என்ன வாய்? என் புருஷனுக்கு முன்ன வந்தவியெல்லாம் இன்னும் இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு தெரியாவ. தாத்தா, செல்லு டைரக்டா உங்களை தான் அட்டாக் பண்ணுது. என் புருஷன் அண்ணனாவா பிறந்தாரு, இவ்வளவு சீக்கிரம் போய் சேரதுக்கு தம்பியா நானே பிறந்தாரு. அண்ணங்காரருக்கு முன்னே தம்பிக்காரன் போய் சேர்ந்தாச்சு. இந்த துக்கம் எங்கேயாவது நடக்குமா? நடக்குமா நடக்குமா பிராணநாதா? என்னங்க என்னதான் பேசுறாங்க பாத்தீங்களா? கேட்கறதுக்கு ஆள் இல்ல, உங்க மேல தூக்கி போட்ட பழிய துடைக்கிறதுக்கு ஆள் இல்ல. செல்லம், அழுறியா சிரிக்கிறியா? செல்லமா, என்ன வாய்? இப்ப அந்த போட்டோவை தூக்கி போட்டு போய் படுத்து தூங்கல. அதுக்கு பிறகு இங்க நடக்கிறதே வேற. நீங்க சும்மா இருங்க தாத்தா. ஏன்னா ஒண்ணும் இல்ல தாத்தா, செல்ல கொஞ்சம் புலம்பிட்டு போட்டு மனசு ஆறுதலா இருக்குமே சொல்ல வந்தேன். சொன்னது கேக்குதா இல்லையா? என்ன கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு பாத்துக்கிட்டேன் புருஷனை நினைச்சு 10 நிமிஷம் நான் புலம்பது தப்பா? நகை பாலிசு, சங்கல பியாரு என்னெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்திருக்காரு.
ஆமா, நகை பாலிசம் சங்கில பியாரம் இவளுக்கு மட்டும் தான் வாங்கி கொடுத்தான். உன்னை கெட்டிட்டு வரதுக்கு முன்ன 3-4 பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். எந்திரிச்சு போறியா இல்லையா? நீ அண்ணனா பிறந்திருக்கலாம்ல, என்னமோ உயிரோட இருந்திருப்பியா? இனியா, தாத்தா நீ எந்திரிச்சு ஒரு ரூமுக்கு போ. எல்லாரும் இந்த இடத்து காலி பண்ணாலே அது பாட்டுக்கு எந்திரிச்சு அது ரூமுக்கு போவோம். வயசான காலத்துல பேர பிள்ளைகளுக்கு முன்னெல்லாம் வச்சு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது. நீ எந்திரிச்சு ரூமுக்கு போன்னு சொல்றேன்ல. இல்ல தாத்தா, செல்வ இப்படியே விட்டுட்டு நான் சொன்னா என் பேர பிள்ளைங்க எல்லாம் கேட்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கிளம்புறேன் தாத்தா. நீ என்ன இன்னும் சிரிச்சுட்டே இருக்க? இல்ல தாத்தா, நல்லா இருக்கலாம். ரொம்ப நேரமா உன் புருஷன் குரு தூக்கம் வராம ரூமுக்கு வெளியே அங்கிட்ட எங்கிட்டமா நடந்துட்டு தெரியும். முத நீ உன் ரூமுக்கு போ. சரி 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 தாத்தா. நீங்க 2 பேரும் என்ன புருஷன் பொண்டாட்டியும்? இதோ போறேன் தாத்தா. அப்பாடா, இதே தாத்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன வந்து சொல்லிருக்க மாட்டாராம், என் பேர் எங்க டேமேஜ் ஆயிருக்காது. போமா, போய் ரூம்ல உட்கார்ந்து படி. இங்க எல்லாம் நின்னு கேட்டுட்டேன்னா ஒன்னும் மண்டையில யாராவது புரியாது. சரி தாத்தா. ஏன் சே, கண்டிலா என்ன ஒரு நாய் கூட இங்க மதிக்க மாட்டேங்குது. அந்த ஆள் என்ன சைன்னு சொல்லிட்டு போகுது. இதுவே பிராணநாதா, நீர் உயிரோட இருந்திருந்தா யாராவது என்ன கேள்வி கேட்டிருக்க முடியுமா? தூக்கமா வருதே. ஏ வித்யா, உங்க வீட்ல செம்ம என்டர்டைன்மெண்ட் தெரியுமா? ஜாலியா இருக்கும்ல. செல்ல புலம்ப ஆரம்பிச்சாலே ஜாலியா தான் இருக்கும். தாத்தா பாட்டிங்க கூட எல்லாம் இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, உனக்கு தான் படிக்கிறதுக்கு இருக்கலாம். நாளைக்கு பேசலாம். அம்மா, நீங்க எப்ப வாங்கி கொடுக்க போறீங்க? என்னது? அதான் எங்க தாத்தா பாட்டிக்கு வாங்கி கொடுத்தாங்களே, நெயில் பாலிஷ், சங்கில நெய் எழுதுறது, இதெல்லாம் எனக்கு எப்ப வாங்கி கொடுக்க போறீங்க? நீ வந்தா இப்பவே கூட வாங்கி தரதுக்கு நான் ரெடி தான். எல்லாடி கூடுமுறுக்கி கூட்டு விழிക്കുന്നே மாறன் நின்னை கூவி துருவி கூட்டு விழிക്കുന്നே மரத்தை எல்லாடி கூடுமுறுக்கி கூட்டு விழிക്കുന്നே மாறன் நின்னை கூவி துருவி கூட்டு விழிക്കുന്നே தங்க குளிசே குறும் குயிலல் மாறன் தங்க குளிசே குறும் குயிலல் மாறன ஓய், என்ன சைலண்ட் ஆயிட்டா? நீ இப்பவே வந்தாலும் வாங்கி கொடுக்க நான் ரெடி தான். வந்துருவேன் சார். என்ன நீங்க ஷாப்பிங் கூட்டு போனீங்கன்னா உங்க பர்ஸ் காலி ஆயிரும், அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. நான் கட்டிக்க போற ஒய்ஃபுக்கு நான் வாங்கி கொடுக்கறேன். அதுல பர்ஸ் காலியானா என்ன, ஆகலனா என்ன? அப்போ நான் ஒரு கடையை வாங்கி கேட்டாலும் தோரா எனக்காக வாங்கி கொடுத்துருவீங்க. ஓய், என்ன என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நாங்க இருக்கிறதாமா சிம்பிள். உனக்கு ஒரு கடை என்ன, 10 கடை வேணாலும் என்னால வாங்கி தர முடியும். வாத்தியார் தானே, அதுல என்ன வருமானம் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த டீச்சிங் சைடு எனக்கு புடிச்சு போய் வேலை பாக்குறது. தெரியும் சார், உங்க டாடி ஒரு பிசினஸ் மேன்னு தெரியும். சரி, எப்ப வெளியே வர போறான்? வெளியே வா. எதுக்கு? அதம்மா, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும்ல. இப்ப வா. நைட் டைம் வேற, பைக்ல ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம். யாரோ காஞ்ச பூமி நாங்க. காஞ்ச பூமி தான், ஆனா லவ் பண்ற பொண்ணு ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கறதுல என்ன இருக்கு? லவ் பண்ற பொண்ணு ஆசைப்படுறத வாங்கி தருவீங்க, ஆனா உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது, அப்படித்தானே? அதேதான். நல்லா இருக்கு. சரி, இப்ப நீ வெளியே வந்தியனா அப்படியே நான் பைக் எடுத்துட்டு வரேன், வெளியே போயிட்டு வந்துடலாம். இப்ப வா. ஆமாண்டி, நான் இப்பதான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தேன். ஷர்ட் மட்டும் எடுத்து போட்டா போதும். ஐயோ, நான் வரல. ஏன்? கடையை வாங்கி கேட்டாலும் வாங்கி தருவீங்களான்னு கேட்டலாம். அது சும்மா கேட்டது, அதுக்குன்னு கடை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? சரி, நாளைக்கு கூட்டு போய் உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி தரேன். சார், நம்ம கல்யாணத்துக்கு அண்ணன் சம்மதிக்கும்ல? ஹலோ. சொல்லுமா, கேக்குதா? இல்ல, லவ் பண்ணிட்டேன். என் மனசுல இருந்து உங்களை அழிக்கவும் முடியாது. எனக்கு தெரியுது என்ன மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. ஆனா அண்ணனுக்கு பிடிக்கலனா அண்ணனை மீறி எதையுமே செய்யறதுக்கு என்னால முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல சார், அம்மா அப்பா அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணன், பெரியம்மா, பெரியப்பா, இந்த ஃபேமிலி தான் எங்க 2 பேருக்கும் எல்லாம். அவங்க கிட்ட எனக்கு இதுதான் வேணான்னு கேட்கவும் முடியாது. அதே நேரத்துல உங்களையும் விட்டு கொடுக்க முடியாது. இசையக்காக்கு தெரிஞ்சிருக்குன்னா அண்ணனுக்கு கொஞ்சம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கான். என் ஆசைக்கு அண்ணன் தடையா நிக்காதுதான். இருந்தாலும் நானா போய் கேட்கும்போது அண்ணன் ஏதாவது என்ன தப்பா எடுத்துக்குமோன்னு பயமாவும் இருக்கு. அன்புக்கு தெரியாம வெளியே வரதெல்லாம் வித்யாக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். சார். வித்யா, இந்த விஷயத்த போட்டு நீ குழப்பிட்டு இருக்காத. ஃப்ரீயா விட, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நாளைக்கு பாக்கலாம். 2 பேருக்கும் காலேஜ் போகணும்ல, உனக்கும் படிக்க வேண்டியது ஏதாவது இருக்கும். சரி சார், பை, குட் நைட். எனக்கு என்னாச்சு? அனாமிகா கூட சர்ச் வரைக்கும் போச்சு கல்யாண ஏற்பாடு. அவகிட்ட கூட நான் இப்படி எல்லாம் பேசினது இல்ல. ஆனா வித்யா கிட்ட நிறைய உரிமை எடுத்து பேசுற மாதிரி இருக்கும்.